வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஐசிடி ட்ரைனிங்கில் பாஸ் ஓஎஸில் லிப்ரே ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டே ப்ரோக்ராமில் இம்ப்ரெஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான நிறைய டவுட்டுகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான தெளிவாகவும் ஒரு டுட்டோரியலாகவும் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இதில் வந்து ரொம்ப சிம்பிள். பாஸை பொறுத்த அளவுக்கு மேலே அப்ளிகேஷனில் போய் நீங்கள் லிப்ரே ஆஃபீஸ் எடுக்கணும். நான் விண்டோஸில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பட் ரெண்டுமே ஒரே அப்ளிகேஷன் தான். சர்ச்சில் போயிட்டு ஜஸ்ட் இம்ப்ரெஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இம்ப்ரெஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாவே லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்துடும். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே இது கேட்கும் செலக்ட் டெம்ப்ளேட். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்டில் இது வேணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணுமோ உங்கள் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு டெம்ப்ளேட்டே வேண்டாம், நான் வெறும் பிளைனில் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் யூ டேக் பிளாங்காகவே எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நேச்சர் கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்லைடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிங் ஸ்லைடு அல்லது ஃப்ரண்ட் ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபாலோ அப் ஸ்லைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் ஒரு டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அடிச்சிடலாம், நேச்சர் அப்படின்னு அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இங்கே டைட்டில், யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் போடலாம். இல்லாட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அடிச்சுக்கலாம். கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு பிளான் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்லைட் கிளிக் பண்ணுறோம். எனக்கு ஃபர்தராக தேர்ட் ஸ்லைட் ஃபோர்த் ஸ்லைட் எல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்க, மேலே ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நியூ ஸ்லைடு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Ctrl+M அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ஸ்லைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்லைட் நம்ம போயிடலாம். லாஸ்ட் ஸ்லைட் சும்மா நான் தேங்க்ஸ் அப்படின்னு அடிச்சிடறேன். தேங்க்யூ அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த கீழே இருக்கிறது வேண்டாம், கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறேன். தேங்க்யூங்கிறது சென்டரில் வச்சிடறேன். ஸோ நான் மிடில் ஸ்லைட், இதுதான் பாடி ஆஃப் த ஸ்லைட். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமேஜ் ஏதாச்சும் கொடுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஒரு ஹெட்டிங் அடிச்சுக்கலாம். Windows 10 அப்படின்னு அடிக்கிறேன் சும்மா. எனக்கு இந்த ஸ்லைடும் வேண்டாம், இது என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். இல்லாட்டி எனக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் பட்டன் அங்கேயே இருக்குது, இன்சர்ட் இமேஜ்னு பட்டன் இருக்குது. இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா இமேஜ் எப்படி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே மேலே இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அந்த இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா இமேஜையும் காட்டும். உங்களுக்கு எந்த இமேஜ் உங்கள் சூட்டபுளாக இருக்கோ அந்த இமேஜை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சும்மா ஒரு இமேஜ் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணாலும் அந்த இமேஜை இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த லே அவுட்டே வேண்டாம், எனக்கு வேறு லே அவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் வியூவில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்லைட் லே அவுட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். வியூவில் போயிட்டு ஸ்லைட் லே அவுட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லே அவுட் வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி லே அவுட் வேணுமோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் புது ஸ்லைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்லைடில் போயிட்டு நியூ ஸ்லைட். ஸோ இது நியூ ஸ்லைட் பிளாங்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு ஸ்லைட் லே அவுட் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லே அவுட் வந்துடும். வியூவில் போயிட்டு ஸ்லைட் லே அவுட். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணுமோ, உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லைட் வேணுமோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஸோ நம்ம இப்போ ஸ்லைடு ஆட் பண்ணிட்டோம், புது ஸ்லைடு ஆட் பண்ணிட்டோம். இது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலீட் ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துருங்க. அந்த ஸ்லைடு வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போட்டிருக்கோம், பாடி ஆஃப் த ஸ்லைட், கண்டென்ட் ஸ்லைடு சொல்லுவோம், லாஸ்ட்டில் தேங்க்யூ ஸ்லைட். இதை நம்ம வேர்ட்லேயே பண்ணாமல் எதுக்கு நம்ம இதில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் கொடுக்க முடியும். இன்ட்ராக்டிவாக இது இருக்கும் இம்ப்ரெஸ், அதனால தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது, ஒவ்வொரு ஸ்லைடையும் எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வியூவில் போயிட்டு ஸ்லைட் டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வியூவில் போகிறோம், ஸ்லைட் டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இது காமிச்சிங்கன்னா காட்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே கீழே பாருங்கள் அப்ளை டு ஆல் அப்படிங்கிறது எல்லா ஸ்லைடுக்கும் இதே டிரான்சிஷன் வந்துடும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்லைட் பக்கத்தில் ஒரு ஸ்டார் வந்துருச்சு அப்படின்னா அதில் டிரான்சிஷன் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தேர்டு கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி கொடுத்துறேன்.
ஓகே, இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய எஃபெக்ட் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நான் கவர் கொடுத்துருக்கேன். இங்கே டாப் டு பாட்டம்னு இருக்குது. நான் ரைட் டு லெஃப்ட், ரைட் கார்னர் டு லெஃப்ட் கார்னர், உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணால் இதில் நீங்கள் கொடுத்துட முடியும். ஸோ நம்ம ஸ்லைட் டிரான்சிஷன் கொடுத்துட்டோம். இது எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மேலே ஸ்லைட் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கீபோர்டில் F5ன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் F5 கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட், செகண்ட் ஸ்லைட், தேர்ட் ஸ்லைட். ஓகே, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு நேச்சர் இருக்குது, இதுக்கு நான் அனிமேஷன், இந்த டெக்ஸ்ட்டுக்கு கூட தனியாக அனிமேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். வியூவில் போங்க, அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த பேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. நேச்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டெஸ்டிங்கை கிளிக் பண்ணுறேன், அதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பீக் இன் அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட், இதை கிளிக் பண்ணுறேன், ப்ளஸ். நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன், அதுக்கும் ப்ளஸ். நமக்கு என்ன வேணுமோ அந்த எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்துட முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்லைட் போகிறேன், தேங்க்யூ, இதுக்கு ப்ளஸ் கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஒரு ஸ்லைட் கொடுத்துட்டோம். இங்கே டியூரேஷன் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோ பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் அதே ஸ்லைட் ஷோ போகிறோம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட், இல்லாட்டி நீங்கள் F5 கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நேச்சர் வந்துருச்சு. செகண்ட் நெக்ஸ்ட் வருது, கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போகுது. அகெயின் ஐ எம் கிளிக்கிங். லாஸ்ட் ஸ்லைட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 ஸ்லைடு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்லைட்ஸ் டிரான்சிஷன் கொடுத்துருக்கோம், ஒரு இமேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அனிமேஷன்ஸ் கொடுத்துட்டோம். இந்த ஃபைல் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, இல்லாட்டி Ctrl+S நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். சேவ் பண்ணுறேன், இது ஒரு இடத்துக்கு போய் சேவ் ஆகும். இதுக்கு நான் சேவ் பண்ணுறேன், நேச்சர் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன், டைப் கொடுத்து. சேவ் பண்ணும்போது கீழே பாருங்க ODF அப்படின்னு ஃபார்மேட் இருக்கு. இதே ஃபார்மேட்ல நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க இம்ப்ரெஸ்ல எல்லா இடத்துலையுமே நீங்க ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இதே நீங்க பவர் பாயிண்ட் இருக்கு, எனக்கு வந்து MS ஆஃபீஸ்ல தான் இருக்கு, நான் அங்க போய் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப என்ன பண்ணும், ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு ஆப்ஷனுக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ODF கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க MS ஆஃபீஸ் 2007 365 அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி 2010 to 2019 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும், நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் ஃபார்மேட்டில் இது சேவ் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பவர் பாயிண்ட் ஃபார்மேட்டில் சேவ் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் மறுபடியும் இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதே போல தான் நான் மறுபடியும் இம்ப்ரெஸ் போகிறேன். இம்ப்ரெஸ் ஓப்பன் ஆகுது. இங்கே போயிட்டு ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, ஓப்பன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, இல்லை ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ரெண்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஓப்பனில் போனீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைல் அங்கே இருக்கும். நேச்சர் ஃபைல் ஓப்பன் இருக்கு, ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து இப்போ உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், புது ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அனிமேஷன்ஸ் கொடுத்துக்கலாம், மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஃபைன் டியூன் பண்ணி ஃபைலில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த பிபிடியை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இம்ப்ரெஸ் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கிற அதே பவர் பாயிண்ட் தான், பட் இது ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஐசிடி ட்ரைனிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது. செகண்ட் டேல இந்த அசைன்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லினக்ஸ் பாஸ் ஓஎஸ்ல இதே தான் இருக்கும். ஓப்பன் ஆஃபீஸும் இதே மாதிரி ஒர்க் தான் பண்ணும், இதே இம்ப்ரெஸ் தான் அதுலேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான வீடியோவை ஃபர்தராக பார்ப்போம். தேங்க்யூ.